வங்கக்கடலில் கடந்து செல்லாமல் சென்னையை நெருங்கி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைந்தாலும் நாளை வரை சென்னையை ஒட்டியே நீடிக்கும். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் காலை முதல் நீடித்து வரும் கனமழை. மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு 2ஆம் நாளாக அனுமதி மறுப்பு. சென்னை கந்தன் சாவடியில் சாலையில் தேங்கிய நீரால் தவித்த வாகன ஓட்டிகள். வியாசர்பாடியிலும் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை. இன்று முழுவதும் மழை நீடிக்க வாய்ப்பு. தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் அருகே வயல்களில் தேங்கி நிற்கும் மழை நீர். நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். நாகையில் நாளை தொடங்கும் என அறிவிப்பு. கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அதிகாரிகளிடம் பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்த முதலமைச்சர். எஸ்ஐஆர் நடைமுறையை ரத்து செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கம். பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. நாடாளுமன்றத்தில் நாடகம் வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். எதிர்மறையான எண்ணங்கள் அளவோடு இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவின் 8ஆம் நாள் கோலாகலம். தோப்பு குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய சந்திரசேகர். தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயனின் தஞ்சாவூர் வீட்டில் 300 சவரன் நகைகள் கொள்ளை. வெள்ளி பொருட்களையும் திருடிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை. வேளாங்கண்ணியில் குடிபோதையில் இருந்த ஓட்டுநரால் தறிகட்டு ஓடிய ஆட்டோ. துணிக்கடைக்குள் புகுந்ததில் கடை சேதம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நேற்று நடந்த விபத்தில் இறந்த 11வது நபரின் அடையாளம் தெரிந்தது. விடுமுறை முடிந்து காரைக்குடி கல்லூரிக்கு பேருந்தில் வந்த மாணவி டயானா மரணம். சிவகங்கை பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். பிரதமரின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. நாகூர் ஆண்டவர் தர்காவில் சந்தனம் பூசும் நிகழ்வு கோலாகலம். இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 196 ரூபாய்க்கு விற்பனை. மீண்டும் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்த இந்திய ரூபாயின் மதிப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 89 ரூபாய் 83 காசுகளாக குறைந்தது. வங்கக்கடலில் கடந்து செல்லாமல் சென்னையை நெருங்கி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைந்தாலும் நாளை வரை சென்னையை ஒட்டியே நீடிக்கும். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு.
ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் காலை முதல் நீடித்து வரும் கனமழை. மெரினா உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு செல்ல பொதுமக்களுக்கு 2ஆம் நாளாக அனுமதி மறுப்பு. சென்னை கந்தன் சாவடியில் சாலையில் தேங்கிய நீரால் தவித்த வாகன ஓட்டிகள். வியாசர்பாடியிலும் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கனமழை. இன்று முழுவதும் மழை நீடிக்க வாய்ப்பு. தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் அருகே வயல்களில் தேங்கி நிற்கும் மழை நீர். நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். நாகையில் நாளை தொடங்கும் என அறிவிப்பு. கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. அதிகாரிகளிடம் பாதிப்பு விவரங்களை கேட்டறிந்த முதலமைச்சர். எஸ்ஐஆர் நடைமுறையை ரத்து செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கம். பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை. நாடாளுமன்றத்தில் நாடகம் வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். எதிர்மறையான எண்ணங்கள் அளவோடு இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். திருவண்ணாமலை தீபத் திருவிழாவின் 8ஆம் நாள் கோலாகலம். தோப்புக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய சந்திரசேகர். தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயனின் தஞ்சாவூர் வீட்டில் 300 சவரன் நகைகள் கொள்ளை. வெள்ளி பொருட்களையும் திருடிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை. வேளாங்கண்ணியில் குடிபோதையில் இருந்த ஓட்டுநரால் தறிகட்டு ஓடிய ஆட்டோ. துணிக்கடைக்குள் புகுந்ததில் கடை சேதம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நேற்று நடந்த விபத்தில் இறந்த 11வது நபரின் அடையாளம் தெரிந்தது. விடுமுறை முடிந்து காரைக்குடி கல்லூரிக்கு பேருந்தில் வந்த மாணவி டயானா மரணம். சிவகங்கை பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல். பிரதமரின் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. நாகூர் ஆண்டவர் தர்காவில் சந்தனம் பூசும் நிகழ்வு கோலாகலம். இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 196 ரூபாய்க்கு விற்பனை. மீண்டும் வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்த இந்திய ரூபாயின் மதிப்பு. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 89 ரூபாய் 83 காசுகளாக குறைந்தது.